அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா கண்ணியமும் இருக்கு. துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அது. அல்லாஹ் அதில் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பான். ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும். அவங்களுடைய வார்த்தை உங்களை ஒருபோதும் கவலைக்கு உள்ளாக்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட முறை அதுதான். எவ்வளவு விமர்சிக்கப்பட்டாலும், எவ்வளவு தாக்கப்பட்டாலும், எவ்வளவு அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எவ்வளவு அவங்க தாக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு அமைதியா இருந்துடும். எல்லாம் நீ பார்த்துக்கோ, அவங்கள அல்லாஹ் பார்த்துப்பான். ஒரு இடத்தில் இல்லாத ஒரு செயலை குறித்து அவர்களை விமர்சித்தால், அவர்களை எதிர்த்தால், அவர்கள் அதற்கு பழி தீர்க்கிறார்களோ இல்லையோ, நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை, அல்லாஹ் அதை பழி தீர்த்தே தீருவான். ஒரு முஃமினுக்கு எதிராக நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவரிடத்தில் இல்லை என்றாலும் அவர் அதை கணக்குறாரா இல்லையோ, அல்லாஹ் அதற்குரிய நீதியை வாங்கி தராமல் அந்த முஃமினை அல்லாஹ் அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் அதோட நீதியை வாங்கி கொடுத்துருவான்.